தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். வெப்ப மண்டல சூறாவளி உருவாகிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா கடலோரங்களில் கனமழை எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது உருவாகி வரும் வெப்ப மண்டல குறைந்த காற்றழுத்தம் மெல்ல வலுப்பெற்று மிகவும் தீவிரமான புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் செவ்வாய்க்கிழமை அன்று ஆந்திரா கடலோரத்தை அடையக்கூடும். இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் 13 மாவட்டங்களுக்கு வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஒடிசா முதல் தமிழ்நாடு வரை உள்ள இந்தியாவின் கிழக்கு கடலோர பகுதிகளில் கனமழை, பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் நிலவக்கூடும் என IMD எச்சரித்துள்ளது. இந்த புயல் முழுமையாக உருவான பிறகு அதற்கு மோந்தா என்று பெயரிடப்படும். இது இந்த ஆண்டில் இந்திய நிலப்பரப்பை தாக்கும் முதல் புயலாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்குமாறு அரசுகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளன. மாநில மீட்புப் படைகள் மற்றும் பேரிடர் மேலாண்மை அணிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $23.66. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.65. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $87.83. அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு $303.47. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.16 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 466 ரியால்கள், 1 பவுன் 3728 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 11,515 ரூபாய் என்ற அளவிலும், 1 பவுன் 92,120 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.